இரவு 8 மணிக்கு அந்த ஏலம் ஆரம்பிப்பதாக குமரன் கூறியிருக்க 7:30க்கு நதியா மற்றும் ஹரிஷ் ஹெர்பல் சொசைட்டியைச் சேர்ந்த சிலருடன் அங்கு சென்றனர். அந்த இடத்திற்கு வந்தவுடன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஹரிஷ், நான் ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப வந்துடுறேன், இங்கேயே வெயிட் பண்ணு என்று சொல்லி அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள். ஹரிஷ் போகும் அவளை புரியாமல் பார்த்தபடி அப்படியே நின்றான். குமரன் குடும்பம் நடத்தும் இந்த ஏலம் அனைவர் மத்தியிலும் நன்கு பிரபலமாகி இருந்தது. அதனால் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட அங்கு வந்திருந்தனர். ஹரிஷ் அவர்களையெல்லாம் பார்த்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஒன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸை யார் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர சொன்னது? இங்கே உனக்கு என்ன வேலை என்று ஹரிஷுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தான். அவனை நக்கலாக பார்த்தபடி வைபவ் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்தவன், சைனைடை விட பெரிய பாய்சன் கூட்டமாச்சே இது என்று நினைத்துவிட்டு, ஆமா, நீங்க எல்லாரும் எப்படி ஒன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்க என்று தானும் திருப்பி கேட்டான். நல்ல நண்பர்கள் ஒன்னா சேர்ந்தா பல வாய்ப்புகள் வந்து சேரும்னு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லி நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஆமா, நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்று அதில் வைபவ் நண்பன் ஒருவன் கேட்க ஹரிஷ் அவன் பக்கம் திரும்பினான். என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீ என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தா கூட உன்னை ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டேன். அது வேற விஷயம். சொல்லுவாங்களே, எனத்தோட தான் சேரும்னு, அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நீங்க தான் என்று சொன்ன ஹரிஷ் அவர்கள் பதில் பேசும் வரையெல்லாம் அங்கு நிற்க விருப்பப்படாமல் அங்கிருந்து நகரப் போக, என்ன ஹரிஷ், பெரிய இவன் மாதிரி டயலாக் பேசிட்டு நீ பாட்டுக்கு போற? நீ ரொம்ப அவசரப்படுற போல. ஆனால் இந்த ஏலம் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கே. நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம். நீ எங்கள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, எதுக்காக போற என்று வேண்டுமென்றே அவனை தடுத்து நிறுத்தினான் வைபவ். அதற்கு ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்னரே வைபவுடன் வந்திருந்த ஒரு பெண், ஏய், இவனை கூட்டிட்டு போய் என்ன பண்றது? நீயே சொல்லிட்ட இவன் ஒரு வேஸ்ட்டுன்னு. இங்கே என்ன காரணத்துக்காக ஏலம் நடத்துகிறாங்க? யார் வேணாலும் வந்து வேடிக்கை பார்க்க. இங்கே இருக்கிற பொருட்களை வாங்க முடியறவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்கணும். இவன் வந்து என்ன பண்ண போகிறான் என்று ஹரிஷை மேலிருந்து கீழ்வரை பார்த்து சொன்னாள். ஆமாம், அவள் சொல்கிறதும் கரெக்டு தான். இவன் கூட ஒன்றா உட்காந்தா நம்மளோட இமேஜ் என்ன ஆகிறது? இப்போ கூட நம்ம இவன் கூட பேசிகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா நாமளும் இவனும் ஒன்றுன்னு நினச்சிருவாங்களோன்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். நீ போய் இவனை நம்ம கூட உட்கார வச்சுக்கலான்னு சொல்கிற. என்னால் அதெல்லாம் முடியாதுப்பா என்று அவனை பார்ப்பதே அருவருக்கத்தக்க செயல் என்பது போல செய்து காட்டினான் வைபவின் இன்னொரு நண்பன். அப்போது வைபவின் நல்ல கைகளில் ஒருவன், போது நிறுத்துங்க, நாம் எல்லாரும் ஒரே இடத்துல தானே படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. உங்களுக்கு ஹரிஷ் பற்றி என்ன தெரியும்? அவன் என்னதான் ஒன்றும் இல்லாத ஒரு வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு நாம் எல்லாரும் சொன்னாலும் காலேஜுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் தெரியுமா? நாம் நினைக்கிற மாதிரி அவன் வேஸ்ட்டு தான். ஆனால் அவரோட ஒய்ஃப் வேஸ்ட்டு கிடையாது. அவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த பணத்தை வச்சு ஹரிஷ் எவ்வளோ வேலை பண்ணுறான்னு தெரியுமா? அதனால் அவனை கொஞ்சம் மரியாதையாக நடத்துங்க என்று ஹரிஷுக்கு சாதகமாக பேசுவது போல் அவனை இன்னும் இழிவுபடுத்தினான். அதை கேட்ட வைபவ், நல்ல வேலை, அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தின, நானே மறந்து போயிட்டேன், தேங்க்ஸ் என்று நண்பனிடம் சொல்லிவிட்டு ஹரிஷ் பக்கம் திரும்பியவன், இன்னைக்கு நைட் நடக்க போகிற இந்த ஏலத்தில் கலந்துக்க கூட அவன் ஒய்ஃபோட பணத்தை தான் கொண்டு வந்திருப்பான். அதனால தான் இங்கே தைரியமாக வந்திருப்பான். ஸோ நம்ம இனிமேல் பார்த்து பேசுறது நல்லது என்று தங்களால் முடிந்தவரை மீண்டும் மீண்டும் ஹரிஷை பற்றி பேசி தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். இன்னும் ஏலம் ஆரம்பிக்காத காரணத்தினால் பலரும் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தனர். வைபவ் பேசியது அங்கிருந்த நிறைய பேர் காதில் விழுந்திருக்க அனைவரது பார்வையும் இப்போது ஹரிஷ் பக்கம்தான் திரும்பியிருந்தது. அதை கவனித்த வைபவ் நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்து ஹரிஷ் தோள் மீது கை போட்டு கொண்டவன், என்ன ஹரிஷ், நீ ஏன் இப்படி இருக்க? நீ பேசாமல் வீட்லேயே உன் ஒய்ஃப் கூடவே இருந்திருக்கலாமே, உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிற? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ யார், உன் தகுதி என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நாம் எங்கே போகணும் போகக்கூடாதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டா நிறைய அவமானங்களை தவிர்த்திடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்று இப்போதும் ஹரிஷுக்காக பேசுவது போல அவனை மட்டமாக பேசினான். சரியாக சொன்ன மச்சான், என்னதான் நமக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தாலும் நீயும் எங்களில் ஒருத்த மாதிரி தான். அந்த அக்கறையில் தான் நாங்கள் எல்லாரும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத ஹரிஷ். இந்த இடத்துக்கு வர நிறைய பணம் வேணும். உன் ஒய்ஃப் அதுக்கெல்லாம் உனக்கு பணம் கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்போ கூட டைம் இருக்குது, நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். நான் வேணா உனக்கு அது ஹெல்ப் பண்ணுறேன் என்றான் வைபவின் அல்லக்கை. இருவருமே ஒருவரை ஒருவர் பேசி முடிக்க மற்றொருவர் ஆரம்பிக்க என்று மாறி மாறி ஹரிஷை பற்றி பேசிக்கொண்டே இருந்தனர். சுற்றியிருந்த மற்ற நண்பர்கள் அனைவரும் அது ஏதோ உலகத்தில் இல்லாத அரிய காமெடி என்பது போல அதை கேட்டு சிரித்து வைத்தனர். ஹரிஷ் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பார்த்தானே தவிர எந்த பாவனையும் அவன் முகத்தில் வரவே இல்லை. அவன் வாய் திறந்து எதுவும் பேசாமல் இருப்பதே தங்களுக்கு நிம்மதி என்று நினைத்து நிறுத்தாமல் அவர்களது பேச்சை தொடர்ந்து கொண்டே இருந்தனர்.
வைபவ் மற்றும் அவனது நண்பர்கள் கூட்டம் மொத்தமும் சுற்றியிருந்தவர்களுக்கும் ஓரளவிற்கு விஷயம் புரிய, அப்படின்னா இதுதான் அந்த பையனா? இவனை பற்றி நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் இவனை பார்க்குறேன். இப்படியும் சில பேருக்கு வாழ்க்கை கிடைக்க தான் செய்யுது. எந்த வேலையும் செய்யாமல் பொண்டாட்டி காசில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ற மாதிரியான வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஆமாம், இவன் எப்படி உள்ளே வந்திருப்பான்? செக்யூரிட்டி செக் பண்ணாமையா உள்ளே அனுப்புனாரு? இல்லை ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி உள்ளே வந்திருப்பானா என்று சுற்றியிருந்தவர்கள் ஹரிஷுக்கு கேட்கும்படி சத்தமாக தங்களுக்குள் பேசுவது போல பேச, வைபவ் மற்றும் அவனது நண்பர் கூட்டம் மொத்தமும் இன்னும் அதிகமாக சிரித்தனர். இப்படியெல்லாம் மற்றவர்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் மூச்சை பிடித்து அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். தாங்கள் நினைத்தது நடந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியே அவர்களுக்கு. வெகுநேரம் சிரித்து முடித்த பிறகு அந்த சிரிப்பில் கண்களெல்லாம் கலங்கியிருக்க, அதை துடைத்து கொண்டு ஹரிஷை பார்த்து, நீ ஒன்றும் கவலைப்படாத ஹரிஷ், ஏழை முடிஞ்ச உடனே நான் வெளியில் வந்து உள்ளே என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீயும் இதில் கலந்துக்கிட்ட மாதிரி எல்லார்கிட்டையும் அதை பற்றி பெருமையாக பேசிக்கோ. யாருக்கும் உன் மேலே சந்தேகம் வராது. எப்படி நான் சொல்கிற ஐடியா என்று ஹரிஷுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்பவன் போல சொன்னான். இதற்கு முன்னால் ஹரிஷை இப்படி அவமானப்படுத்துவதற்கு வைபவிற்கு வாய்ப்பு கிடைத்ததே இல்லை. எப்போதும் பூஜாவின் முன்னால் ஹரிஷ் தான் ஒரு பெரியாள் என்பது போலத்தான் காட்டியிருக்கிறான். இன்று தனக்கென ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதில் 1% கூட வீண் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்த போஸ் அனைத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்கள் எல்லாருக்கும் வேலை இல்லையா? இல்லை ரொம்ப போர் அடிக்குதா? எதுக்காக இப்போ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இவ்வளோ டயலாக் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஏலத்தில் கலந்துக்கல, இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று இறுதியாக வாய் திறந்து பேசினான் ஹரிஷ். என்ன ஹரிஷ், நீ இப்படிலாம் பேசுகிற? நாங்கள் எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ உன் மேலே இருக்கிற உரிமையில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அதை கூட நீ தப்பாக தான் நினைப்பியா? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று அப்போது கூட தாங்கள் செய்ததில் தவறில்லை, அதை நீதான் தவறாய் புரிந்து கொண்டாய் என்பது போல பேசிய வைபவின் நண்பன், இதெல்லாம் சும்மா காமெடிக்காக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுறது, இதில் எந்த தப்பும் கிடையாது என்று வேறு தங்களது செயலை நியாயப்படுத்தினான். என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் பைத்தியம் மாதிரி தெரியுதா? இல்லை உங்கள் கூட பேசுகிறதால நானும் உங்களை மாதிரி நினச்சிட்டிங்களா என்று தலையை தேய்த்து கொண்டே கேட்டான் ஹரிஷ். அவன் எதிர்த்து பேச மாட்டான் என்ற தைரியத்தில் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் அவன் முகம் மாறி சட்டென நேருக்கு நேர் பேசியதில் அதிர்ந்துதான் போயினர். அதுவும் இத்தனை பேர் முன்னால் தங்களை அவமானப்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் வேறு அப்போதுதான் வந்தது. இருந்தும், என்ன ஹரிஷ் மிரட்டுற மாதிரி பேசுகிற? இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லதுக்கு இல்லை. நீ இப்போ கொஞ்சம் பலசாலியாக ஆயிட்டேங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலான்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லாமே அப்படியே இருந்துடாது. நான் இப்போ நினச்சா கூட அந்த தியான மீடியாவிலிருந்து முக்கியமான பவர்ஃபுல் எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் உன்னை விட பவர்ஃபுல்லாக நான் இருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட பணம் இருக்கா உன்னோட பவர் அதிகப்படுத்துறதுக்கு பில் வாங்க? இல்லை தானே? ஆனால் என்கிட்ட இருக்கு. உன்னை விட பலசாலியாக நான் மாறினா என்ன நடக்கும்னு நினச்சிப்பாரு என்று எப்படியாவது அவனை மிரட்டி தன்னை எதிர்த்து பேச விடாமல் செய்ய வேண்டும் என வைபவ் நினைக்க, ஹரிஷோ பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அலட்சியமாக பார்த்தவாறு, சரி இப்போ அதனால் என்ன என்று கேட்டான். ஹரிஷின் ரியாக்ஷனில் குழம்பி போனதென்னவோ வைபவ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் தான். நிச்சயம் இதை கேட்டால் ஹரிஷ் பயப்படுவான் என்று அவர்கள் நினைத்திருக்க, அது நடக்காமல் போனதில் வந்த குழப்பமே அது. ஒருவேளை தாங்கள் தான் அவனை குறைத்து எடை போட்டு விட்டோமோ என்ற கேள்வி வேறு வந்தது. கையில் பணம் இல்லைனாலும் இந்த பையனுக்கு தைரியம் அதிகம்தான் போல என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வேறு கேட்டது. எங்கே இந்த இடத்திலும் அவன் தன்னை விட பெரியாள் என்று காட்டி விடுவானோ என்ற பயம் வந்ததில் வைபவ், இங்கே பாரு ஹரிஷ், எல்லாமே ஒரு அளவுக்கு தான். எதுக்காக இப்போ அவங்ககிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க என்று கேட்க, என்ன உனக்கு பயம் வந்துருச்சா என்று கைகளை கட்டிக்கொண்டு முகத்தில் சிறிதும் உணர்ச்சி இல்லாமல் கேட்டான் ஹரிஷ். எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவ என்று ஹரிஷை அடிக்க தயாராகி இருந்தான் வைபவின் நண்பன். இதை இப்படியே விட்டால் பிரச்சனை பெருசாயிட்டே தான் இருக்கும். நீ இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு ஹரிஷ். வந்ததும் இல்லாமல் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு என்று சொன்ன வைபவ் சுற்றி எதையோ தேட ஆரம்பித்தான். சரியா சொன்ன வைபவ், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, நம்ம யாருன்னு காட்டியாகணும் என்று அவனுடன் வந்திருந்த நண்பர்கள் வேறு அவனுக்காக கொடி தூக்கினர். செக்யூரிட்டி செக்யூரிட்டி எங்கே இருக்கீங்க? உடனே இங்கே வாங்க என்று கத்தினான் வைபவ். அதற்கு, இந்த செக்யூரிட்டிஸ்லாம் வேலை பார்க்குறாங்களா இல்லையானே தெரியல. இவனை பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துக்கு வர தகுதி இல்லாதவனு. அப்படி இருக்கும்போது இவனை எதுக்காக உள்ள விட்டாங்க என்று வைபவின் தோழி கேட்டு முடிக்க, இன்னொருத்தி, தோ இப்போ வந்துடுவாங்கல்ல, அவங்ககிட்டே கேட்கலாம் என்று செக்யூரிட்டிக்காக காத்து கொண்டிருந்தாள். வேக வேகமாக அவர்கள் இருந்த இடத்திற்கு 2 செக்யூரிட்டிகள் ஓடி வந்தனர். என்னாச்சு சார், என்ன பிரச்சனை, ஏன் இங்கே கூட்டமாக இருக்கீங்க என்று வேக வேகமாக அங்கிருந்தவர்களை ஆராய்ந்து கொண்டு வந்த செக்யூரிட்டிகள் கேள்வி எழுப்பினர். குமரன் தனியாக அனைத்து பாதுகாப்பு பொறுப்பில் இருப்பவர்களை அழைத்து சிறிதாக ஒரு பிரச்சனை கூட வந்துவிடக்கூடாது என்பதை தெளிவாக கூறியிருந்தான்.
அதனால் அவர்களது பதட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. எந்த பேசிஸில் ஆட்களை உள்ளே அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இவனை எதுக்காக உள்ளே அனுப்புனீங்க என்று ஹரிஷை சுட்டிக்காட்டி காண்பித்தவன், இவனை உடனே இங்கிருந்து வெளியில் அனுப்புங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இவன் இங்கே இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த ஃபங்க்ஷனில் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வரும். உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இவனை உடனே அனுப்பிடுங்க என்று வைபவ் சொல்ல அவனது நண்பர்கள் அனைவரும் அதை ஆமோதிப்பது போல அவனுக்காக பேசினார்கள். ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட செக்யூரிட்டிகள் ஹரிஷ் பக்கம் வந்து, சாரி சார், உங்ககிட்ட இப்படி கேட்குறதுக்கு. நீங்கள் இங்கே வர்றதுக்கு தேவையான இன்விடேஷன் வச்சுருக்கீங்களா? இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு காமிங்க என்று ஹரிஷிடம் மரியாதையாகத்தான் கேட்டனர். வைபவ் சொன்னதற்காக இல்லை என்றாலும் ஹரிஷிடம் அழைப்புதல் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் சோதனை செய்ய விரும்பினார்கள். அவர்கள் கேட்ட பின்னர் தான் குமரன் தன்னை அழைத்தானே தவிர தனக்கு எந்த அழைப்புதலும் கொடுக்கவில்லை என்பது ஹரிஷுக்கு ஞாபகம் வந்தது. அதில், என்கிட்ட இன்விடேஷன் எதுவும் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. அவங்க ஒரு முக்கியமான வேலையாக பக்கத்தில் போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு இன்விடேஷனை காமிக்கிறேன் என்று சொன்ன ஹரிஷ், எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும், அவர் தான் என்னை இங்கே வர சொன்னார் என்று அதையும் கூறினான். ஆனால் அங்கிருந்த யாரும் அவனை நம்பியது போல தெரியவில்லை. ஒன்று, இப்போது குமரன் வர வேண்டும், இல்லையெனில் நதியா வர வேண்டும். இருவரும் அருகில் இல்லாத போது ஹரிஷின் நிலை என்ன ஆகப் போகிறது? குமரன் என்னோட ஃப்ரெண்டு தான். எல்லோரும் சேர்ந்து ஹரிஷை நெருங்கினார்கள். திடீரென்று அந்த பெரிய ஹாலின் மறுபக்கத்தில் இருந்து, போது நிறுத்துங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க என ஒரு அதட்டல் சத்தம் கேட்டது. எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு ஒரு பக்கத்தில் இருந்து குமரனும் இன்னொரு பக்கத்தில் இருந்து நதியாவும் அந்த கூட்டத்தை நோக்கி வந்தனர். ஆமா, யார் நீ? எதுக்காக இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற? வைபவ் குமரனை பார்த்து ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டான். அவனுக்கு குமரனை யார் என்று தெரியவில்லை. என்ன தைரியம் இருந்தா என் குடும்பம் நடத்துற ஏலத்துக்கே வந்து என்னைய யாருன்னு கேட்ப? கோபத்துடன் கேட்ட குமரன் வைபவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அப்ப இவர்தான் குமரனா, இந்த குடும்பத்தோட இப்போதைய வாரிசு? அவனுடன் இருந்த நண்பர்கள் திகைப்புடன் கூற, குமரனை அடையாளம் தெரிந்த கூட்டத்தினரும் அங்கு நடப்பதை வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி ஜீவாவைப் போலவே
குமரனும் எதிரிகளை அழிப்பதில் பெயர் பெற்றவர்கள். கோபம் வந்தால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். குமரன் அறைந்ததில் வலி தாங்க முடியாமல் கன்னத்தை பிடித்த வைபவ் மலங்க மலங்க விழித்தான். ஹரிஷும் குமரனும் நண்பர்கள் என்பதை இப்போதும் அவனால் நம்ப முடியவில்லை. ஹரிஷ் இதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல சாதாரணமாக நிற்க வைபவின் முகம் இஞ்சி தின்ற குரங்கு போல மாறியது. அவன் கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் வேர்த்து ஊற்ற, குமரன் சார், நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். ஹரிஷ் எங்களோட காலேஜில் தான் படிக்கிறான். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதான் ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். இல்லை ஹரிஷ் என சமாளித்தனர். இல்லையே. ஹரிஷ் படக்கென பதில் சொல்ல குமரன் அவர்களை எரிப்பது போல முறைத்தான். ஐயோ, இந்த ஹரிஷ் நேரம் பார்த்து பழி வாங்குறானே. இவன் முறைக்கிறத பார்த்தா அடுத்த அறை நமக்கு தான் போல. அவர்களின் கை தானாக கன்னத்திற்கு போனது. அவர்களுக்கு முன்பு தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்த குமரன், நான் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ண என் கெஸ்ட் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? இதான் நீங்கள் வேலை பார்க்குற லட்சணமா என்று கடுமையான முகத்துடன் கத்த, சாரி சார், இவர் உங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க என அந்த செக்யூரிட்டி கார்டு தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டார். என்ன தெரியாதா? முதல்ல உங்ககிட்ட கொடுத்த விஐபி லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அதில் முதல் பேர் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. குமரன் காரம் குறையாமல் சொல்ல வேகமாக தன் கையில் இருந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்த செக்யூரிட்டி கார்டு, இதில் ஹரிஷ்னு போட்டிருக்கு சார் என்றான். சொல்லும்போதே அவன் குரல் உள்ளே போய்விட்டது. ஹரிஷை வெளியே போகச் சொல்லும் முன் அவனிடம் பெயர் கேட்காத தன்னுடைய தவறை உணர்ந்தவன், சாரி சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் பண்ணதில் நான் உங்கள் பேரை கேட்காம விட்டுட்டேன். அது என்னோட தப்பு தான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என கிட்டத்தட்ட இடுப்பு வரை குனிந்து அவன் சொல்ல ஹரிஷ் மெதுவாக தலையசைத்து அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அதெல்லாம் முடியாது. இப்பவே உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன். ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கான தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இங்க இடம் இல்லை என குமரன் ஆத்திரம் குறையாமல் பேச அவனுடைய தோளை தொட்டு அமைதிப்படுத்திய ஹரிஷ், பரவாயில்ல குமரா, அவங்க வேணும்னே செய்யல. இங்க இருக்கிறவங்களோட பாதுகாப்பு அவங்க கையில தான் இருக்கு. என்கிட்ட இன்விடேஷன் வேற இல்லை. ஸோ அவங்களையும் முழிச்சா தப்பு சொல்ல முடியாது. அவங்களோட வேலையை அவங்க சரியா தான் செஞ்சாங்க. அப்போ கூட என்கிட்ட ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்கிட்டாங்க. இவங்கள மாதிரி அவமானப்படுத்தி எதுவும் பேசலை. ஹரிஷ் நடந்ததை எடுத்து கூற அந்த செக்யூரிட்டி கார்டு ஹரிஷை நன்றியோடு பார்த்தான். இந்த வேலைக்கு குமரன் தாராளமாகவே சம்பளம் கொடுத்ததால் இதை விட்டுவிட்டு போக அவனுக்கு மனமில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து வேலையை விட்டு துரத்தினால் வேறு நல்ல இடத்தில் வேலை கிடைப்பதும் கஷ்டம். உண்மையை சொல்ல போனால் ஹரிஷ் அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்திருக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை மனசில் வச்சுக்காம இப்போ கூட எங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்க. இதை கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த செக்யூரிட்டி கார்டு மனதார சொல்ல அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், பிரதர், நீங்கள் உங்கள் வேலையை சரியாக தான் செஞ்சீங்க. என்ன ஒன்று, உங்ககிட்ட இப்படி ஒரு நேம் லிஸ்ட் இருக்குன்னா முதல்ல என்னோட பேர் என்னன்னு கேட்டு செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அதுக்கு மேலேயும் டவுட்டாக இருந்தால் என் ஐடி கார்டை பார்த்துருந்தாவே உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும் என்று சொல்ல அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு அவன் சொல்ல வருவது புரிந்தது. ஷோர் சார், தப்பு எங்கள் மேலே தான். இனிமே நீங்கள் சொன்னதை நான் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது அவர் உறுதியுடன் கூற ஹரிஷ் ஒரு புன்னகையுடன் அவனுடைய முதுகில் தட்டி கொடுத்தான். ஹரிஷுடைய இந்த இயல்பை பார்த்து அங்கிருந்தவர்களின் முகத்தில் ஈ ஆடியது. அவன் ரொம்பவே கம்பீரத்துடன் தெரிந்தான். இப்போது வைபவின் நண்பர்கள் கூட்டம் பக்கம் பார்வையை திருப்பிய குமரன், என் இடத்துக்கே வந்து என்னோட ஸ்பெஷல் கெஸ்டையே அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். அதுவும் ஹரிஷ் யார் தெரியுமா? அவன் என் தம்பி மாதிரி. வாய் இருக்குன்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா என்று ஆவேசத்தோடு கேட்ட குமரன் அப்படியே ஹரிஷின் பக்கம் திரும்பி, நீயே சொல்லு ஹரிஷ், என்ன பண்ணலாம் இவங்கள என்று கேட்க அந்த இடமே இடி விழுந்ததைப் போல அமைதியில் மூழ்கியது. அவன் ஹரிஷை தம்பி என்று சொன்னது அந்த கூட்டத்தினிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. குமரன் அந்த ஹரிஷை தம்பின்னு தானே சொன்னாரு, இல்ல என் காதுல தான் ராங்கா விழுந்துருச்சா என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். அதுவும் அவர்களை என்ன செய்வதென்று அவன் ஹரிஷிடமே கேட்டது அவர்களை இன்னும் அவமானப்படுத்தியது போல இருந்தது. அதோடு
அவன் ஹரிஷுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான் என்பதும் புரிந்தது. இப்போது ஹரிஷ் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று எல்லோரும் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்க லேசாக சிரித்த ஹரிஷ், வேண்டாம் குமரன், இந்த டம்மி பீஸுங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை. இவனுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாமளே பெரிய ஆளைக்கு விடக்கூடாது. சொன்னவன் அவர்களை திரும்பி கூட பார்க்காமல் குமரனுடன் சேர்ந்து உள்ளே நடக்க ஆரம்பித்தான். அவன் 2 அடி அடித்திருந்தால் கூட அவ்வளவு வலித்திருக்காது. வைபவ் மற்றும் அவருடைய நண்பர்களின் முகமெல்லாம் தொங்கி போக இதற்கு மேலும் இங்கே இருக்க வேண்டுமா என்பது போல வைபவை பார்த்தனர். இவனே ஒரு குப்பை, இவன் எப்படி குமரன் மாதிரி பெரிய ஆளுங்களோடெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறானே புரியல. வைபவின் அல்லக்கை கடுப்புடன் சொல்ல, அப்போது கூட ஹரிஷுக்கு பின்னாலும் ஏதாவது பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமோ என்று அந்த முட்டாள்களுக்கு தோன்றவில்லை. அவர்களுக்கு ஹரிஷை பெரிய அளவில் வைத்து கற்பனை செய்து பார்க்கவே கசப்பாக இருந்தது. அதனால் தங்கள் மனதிற்குள்ளாவது அவனை முடிந்தவரை மட்டம் தட்டவே முயற்சித்தனர். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அவனை பழி வாங்கியே தீருவேன். ஹரிஷின் முதுகை பார்த்தபடி வைபவ் சொல்ல, அவனுடைய நண்பர்கள் வழக்கம் போல ஆமோதித்து தலையசைத்தனர். ஹரிஷும் குமரனும் அங்கிருந்து சென்றுவிட்ட தைரியத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்க நதியா இன்னும் அங்கேயே நின்றதை அவர்கள் கவனிக்கவில்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃபேமிலி நேம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என திடீரென நதியா அதிகாரமாக கேட்க வைபவ் அவளை பார்த்து முகத்தை சுளித்தான். முதல்ல நீங்க யாருங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதுக்காக நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்க ஃபேமிலி நேம்ஸை பத்தி எதுக்காக கேட்குறீங்க? ஹரிஷின் மேல் இருந்த கோபத்தை அவன் நதியாவின் மேல் காண்பிக்க அவனை ஆழமாக பார்த்த நதியா, ஏன்னா இனிமே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே ஹெர்பலிஸ்ட் சொசைட்டில இருந்து எந்த ஒரு மெடிசனையுமே வாங்க முடியாது, அதுக்காக தான் கேட்டேன் என்று சொன்னாள். என்ன இவ்வளோ வெளிப்படையா எங்களை மிரட்டுறீங்க? எங்களுக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டில இருந்து மெடிசன் தர முடியாதுன்னு சொல்ல நீங்க யாரு? என்னமோ நீங்க தான் அதுக்கு தலைவி மாதிரி பேசுறீங்க. சுத்தமாக பொறுமை இழந்த வைபவ் குமரன் விஷயத்தில் செய்த அதே தப்பை மீண்டும் செய்தான். அவனுடைய குரூப்பில் இருந்த ஒரு சிலருக்கே நதியாவை அடையாளம் தெரிந்துவிட, ஐயோ வைபவ், நிஜமாவே அவங்க ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சவுத் சைடு ஹெட் தான் என்று அவனுடைய காதல் கிசுகிசுத்தனர். குமரன் அரைந்த போது இருந்ததை விட அவன் முகம் இன்னும் மோசமாக விளிரியது. அவன் நம்ப முடியாத திகைப்புடன் நதியாவை பார்த்தான். ஹரிஷன் அவன் முட்டாள் நினைச்சோம், ஆனா அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். இந்த பையன்தான் அநியாயத்துக்கு லூசா இருக்கான். நதியா மேடத்தையே பார்த்து யாருன்னு கேட்கிறான். அங்கிருந்த மக்கள் கூட்டம் இப்போது வைபவை பார்த்து சிரித்தது. அதற்குள் முன்னால் வந்த அல்லக்கை ஒருவன், மேம், நீங்க அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் கேட்டான். எதுக்காகவா? நான் கூட்டிட்டு வந்த என்னோட ஃப்ரெண்டை தேவையில்லாம அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம சான்ஸ் கிடைச்சா அவனை பழி வாங்கவன் வேற சபதம் போடுறீங்களா? நதியா நக்கலாக சொல்ல வைபவும் அவனுடைய நண்பர்களும் கிட்டத்தட்ட மயக்கமடையாத குறையாக அதிர்ச்சி அடைந்தனர். என்ன, ஹரிஷ் சொன்ன அந்த ஃப்ரெண்டு நீங்களா? ஒருவன் கரண்ட் கம்பியை கையில் பிடித்த அதிர்வுடன் கேட்க, ஏன், அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்றாள் நதியா. என்ன வைபவ் நடக்குதுங்க? அந்த குமரன் என்னமோ அவன் தம்பிங்கிறான், இவங்க என்னமோ ஃப்ரெண்டுங்கிறாங்க. உண்மையிலே யாரா அவன்? இந்த மாதிரி விவிஐபிஸ்லாம் அவனுக்காக சப்போர்ட்டுக்கு வராங்க? வைபவின் நண்பன் அவனிடம் முணுமுணுக்க, ஏற்கனவே தலை சுற்றி போய் நின்றிருந்த வைபவுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று கூட தெரியவில்லை. அவன் ஒரு கற்சிலையை போல உறைந்து போயிருந்தான். நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எப்படியோ உங்க பேரெல்லாம் முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருக்கும், நான் அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். உள்ளே சென்ற நதியா முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஹரிஷின் பக்கத்தில் சென்று உட்கார்ந்தாள். அவனுக்கு பக்கத்தில் குமரன் இல்லாததை கவனித்தவள், உனக்கு என்ன தோணுது ஹரிஷ்? காணாம போன ஹெர்பல்ஸ் இங்கேதான் இருக்குன்னு நினைக்கிறியா என்று மெதுவாக கேட்டாள். எனக்கு என்னமோ குமரன் மேல சந்தேகப்பட தோணல. அவங்களே மேக்சிமம் இன்னொருத்தர்கிட்ட இருந்துதான் மூலிகையை விலைக்கு வாங்கி ஏலம் விடுறாங்க. ஸோ ஒருவேளை குமரன் ஏலம் விடுறது உங்களோட மூலிகையா இருந்தாலும் அது எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாம இருக்கலாம். ஹரிஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, எதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஹரிஷ் என்று பின்னால் இருந்து குமரனின் குரல் கேட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.